இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸு. இது வந்து வேக்கண்ட் வந்து எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து அந்த வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அசிஸ்டண்ட். 4 விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தா போதும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லேப்னு 2 இருக்குது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து இருக்கணும் உங்களுடைய மார்க்கு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து 4 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 வேக்கண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, உமன், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 500 வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாஃபுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சி, எக்ஸ் சர்வீஸ்மேன்களுக்கு மட்டும் 500 வந்து கொடுத்துருக்காங்க. மீதி அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 1500 எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதற்கு ஆன்லைனில் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/11/2024 அன்றைக்கோட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கு போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். வாங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் லிங்க்னு அப்ளை பண்ணுறதுக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குன்னா நீங்கள் வந்து சைன் அப் ஆக்ஷன் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து சைன்இன் கொடுத்துங்க. நீங்கள் வந்து இப்போ தான் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் சைன் அப்னு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் பாரு அக்செப்ட்னு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி வந்து நேம் வந்து டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மேலே கொடுக்க அதே இமெயில் ஐடி இங்கேயும் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஜிஸ்டர்னு இருக்கும் பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகும். அதை வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிவிட்டு சைன்இன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணோன்னே கீழே வந்து கேட்குது பாருங்கள். நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து இதுக்கு வந்து முடிச்சிருக்கணுன்றது. அது வந்து முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு வந்து கேட்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்என் கொடுத்துருங்க. எஸ்என் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும். இது நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு 5 செகண்ட் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய நேம் காமிக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் வந்து டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஃபீமேல்னு கேட்கும். நீங்கள் வந்து மேலே ஃபீமேல்ன்றது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து இந்தியன் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் மாற்ற வேணாம். கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லும். அதாவது டோர் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட டோர் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, உங்களுடைய வில்லேஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ் வந்து சேமான்னு கேட்டிருக்காங்க. சேம்னா இந்த இருக்கிற டிக் ப்ளஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து
எஸ்சியா எஸ்டின்றது வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசேபிள் ஏரியான்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் வந்து க்ளைம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து கம்மியாக ஏஜ் இருந்தாலும் அதிகமாக ஏஜ் இருந்தாலும் இதில் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். அது வந்து கேட்குறாங்க. எஸ்என்னா எஸ்ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேஸ்ட்னு வந்து கேட்பாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேஸ்ட்ன்றது வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். அதாவது 10th வந்து எப்போ பாஸ் பண்ணீங்கன்றது வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்டு யூனிவர்சிட்டி வந்து கேட்குறாங்க, உங்களுடைய வெப்சைட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பாசிங் இயர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து வந்துடும். நீங்கள் வந்து கரெக்டான்றதை செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்செப்ட்ன்ற டிக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ண சொல்லுது 250 ரூபா. நீங்கள் வந்து இது பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.